வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 191 காண்போமா? பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரை கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடியுள்ளார். இதன்படி சுக்கராச்சாரியார் ஒரு வண்டாக வந்து கமண்டலத்தை அடைத்து கொள்ள அவரது கண்ணை தன் கையில் இருந்த தர்பையால் வாமனர் குத்தினார் என்பதையும் நாம் படித்திருக்கிறோம். இது வேறு கல்பங்களில் நடந்திருக்கலாம். ஸ்ரீ சுகர் கூறினார், பரீட்சித்து மன்னனே, குருவினுடைய அறிவுரைக்கு பின்பு பலிமகாராஜன் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு தன்னுடைய குருவினை நோக்கி பின்வருமாறு பதிலளித்தார். குருவே, தாங்கள் கூறியது சரிதான். பிரகலாத மகாராஜனின் பேரன் நான். நிலத்தை தருவதாக வாக்களித்து விட்டேன். அளித்த வாக்குறுதியிலிருந்து எப்படி பின்வாங்க முடியும்? ஸ்ரீமத் பாகவதம். நகி அசத்யாத் பரோ தர்ம இது ஹோவாச்ச பூரியம் சர்வம் சோடும் அலம் மன்யே ருதேலீக பரம் தரம். பலிமகாராஜன் கூறினான், பொய்யை விட பெரிய பாவம் என்பது வேறு எதுவும் இல்லை குருவே. பூமாதேவி ஒரு முறை கூறினாள், பொய் பேசும் ஒருவனை தவிர வேறு எந்த சுமையையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். பூமியின் மீது மிகப்பெரிய மலைகளும் சமுத்திரங்களும் பல உள்ளன. இவை மிகவும் கனமானவை. சுமப்பது கூட தனக்கு கஷ்டமில்லை. ஆனால் பொய் பேசுபவர்களை சுமப்பது கடினம் என்று பூமாதேவி கருதுகிறாள். நான் நரகத்திற்கோ அல்லது கடலளவு துன்பத்திற்கோ ஆளானாலும் பரவாயில்லை. ஒரு பிராமணரை ஏமாற்றுவதற்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். ததீசி சிபி போன்ற பெருமைக்குரியவர்கள் பொதுமக்களின் நன்மைக்காக அல்லவா தியாகம் செய்தனர். இந்த அற்பமான நிலத்தை நான் ஏன் தானம் தரக்கூடாது? பகவானே என்னிடம் வந்து யாசகம் கேட்கிறார் என்றால் அது எனக்கு பெருமைதானே. போர்க்களத்தில் உயிரே போனாலும் போரிடுவேன் என்று கூறும் வீரனை பார்க்கலாம். ஆனால் தன்னுடைய செல்வமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று தானம் கொடுக்க தயாரான ஒருவனை காண்பது அரிது. ஸ்ரீ விஷ்ணுவுக்கு தானம் அளிப்பது என்பது பெருமைதானே. குருவே, அதனால் நான் தானம் அளிக்கத்தான் போகிறேன். தனது குரு சுக்கராச்சாரியாரால் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்ட பின்னரும் பலிமகாராஜன் செய்த தவறு என்ன தெரியுமா? குருவினிடமே பலிமகாராஜன் அறிவுரை கூறி இருக்கக்கூடாது. ஆச்சாரியானுடைய ஆசிர்வாதத்தினால் மகாபலி சக்கரவர்த்தி மீண்டும் உயிர் பெற்று வந்து பகவானே தன்னால் மகாபலியை எதுவும் செய்ய முடியாது என்று கூறும் அளவிற்கு ஆச்சாரிய பக்தியில் உயர்ந்து நின்றானோ, அப்பேற்பட்ட பலிமகாராஜன் தன்னுடைய பேச்சினால் குருவினுடைய கோபத்தை தூண்டினான். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், மன்னனே, மகாபலியின் பதிலினால் மிகவும் கோபமுற்ற குரு சுக்கராச்சாரியார் சீடரான பலிமகாராஜனை சபித்தார். பெருந்தன்மை கொண்டவரும் சத்தியத்தில் உறுதியாக இருந்தவருமான பலிமகாராஜன் குருவின் கட்டளையை ஏற்க மறுத்ததால் குரு சுக்கராச்சாரியார் கோபமுற்றார். கோபமடைந்த சுக்கராச்சாரியார் செய்த செயல் என்ன தெரியுமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், பரீட்சித்து ராஜனே, பகவானால் தூண்டப்பட்ட சுக்கராச்சாரியார் தனது பிரியமான சீடரான பலிமகாராஜனை சபித்தார். இந்த இடத்தில் பலிமகாராஜாவின் செயலுக்கும் சுக்கராச்சாரியாரின் செயலுக்கும் வேறுபாடு உள்ளது. பலிமகாராஜனுக்கு முன்பே பகவத் பிரேமை கிட்டிவிட்டது. ஆனால் சுக்கராச்சாரியார் வழக்கமாக சடங்குகளை செய்யும் ஒரு குருவாக மட்டுமே இருந்தார். பகவானுடைய பக்தி தொண்டில் முன்னேறுவதற்கு அவர் ஒருபொழுதும் தூண்டப்படவில்லை. பகவத்கீதை. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. எப்பொழுதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடையக்கூடிய அறிவை நானே அளிக்கின்றேன் என்கிறார் பகவான். பலியிடம் வந்து தானமாக கேட்டது பகவான் தானே. இதை அறிந்திருந்த சுக்கராச்சாரியார் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு அனைத்தையும் கொடுத்து விடும்படி மகாராஜனை ஊக்குவித்திருக்க வேண்டும். இதுவே பகவானிடம் உள்ள அன்பின் அடையாளம். அதற்கு மாறாக அவரது சீடரை சபித்து அவரை தண்டிக்க விரும்பினார். ஸ்ரீமத் பாகவதம். திருடம் பண்டிதமானி அக்ஞக சதப்தோசி அஸ்மத் உபேட்சயா
மத்சாசனாதிகோ யஸ்த்வம் அச்சிராத் பிரஸ்யசே ஸ்ரியக. மகாபலி, உனது முடிவில் நிலையான உறுதியுடன் இருக்கிறாய். சிறந்த பண்டிதனைப் போல எண்ணிக்கொண்டு அதே சமயத்தில் மூடனாகவும் திமிர் பிடித்தவனாகவும் நீ ஆகிவிட்டாய். என்னுடைய கட்டளையை மீறுமளவிற்கு திமிராக வீரம் பேசுகிறாய். என்னுடைய அறிவுரையை மீறியதால் மிக விரைவில் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் நீ இழந்து விடுவாய் என்று சாபமிட்டார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், தனது குருவால் இவ்வாறு சபிக்கப்பட்ட பிறகும் கூட பலி மகாராஜன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால் அவருக்கு நீரை தாரை வார்த்து வாக்களித்திருந்த நிலத்தை தானம் கொடுப்பதற்கு தயாரானார். தன்னுடைய மனைவி விந்தியாவளியை அழைத்தார். தங்க கலயத்தில் நீரை கொண்டு வந்து பகவானின் திருவடிகளை அலம்பி பலி மகாராஜன் வணங்கினார். பலி மகாராஜனின் இந்த செயலை கண்டு தேவர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள் மற்றும் சாரணர்கள் ஆகியோர் மிகவும் திருப்தி அடைந்து அவரது குணங்களை போற்றி மலர்களை அவர் மீது பொழிந்தனர். ஸ்ரீமத் பாகவதம். தத்வாமனம் ரூபம் அவர்த்ததாத்புதம் ஹரேர் அனந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூகம் திதோஸ்த்யௌர் விவராபயோதயஸ் த்ரியன்று தேவோ ரிஷயோ யத்தாசத. வாமன அவதாரம் எடுத்துள்ள பகவானின் உருவம் சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தது. இதனை மிக அழகாக திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரு சீர் அவுணன் உள்ளத்து என் மதியுங் கடந்தண்ட மீது போகி இரு விசும்பினூடு எழுந்து மேலை தன் மதியும் கதிரவனும் தவிர ஓடித் தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புரையும் திருவடியே வணங்கினேனே. திருநெடுந்தாண்டகம் பாசுரம் 2056. சிறு குழந்தையின் உடலில் சில்லென்ற ஜலம் பட்டவுடன் வாமனர் உடல் சிலிர்த்தாராம், மயிர்கூச்செடுத்ததாம். சிலிர்த்ததில் வளர்ந்ததால் திருவிக்கிரமனாக மாறினாராம். தன்னுடைய வலது திருவடியால் கீழ்லோகத்தை அளந்தார். கிடுகிடு என வளர்கின்றார். பூமி, கிரக அமைப்புகள், ஆகாயம், திசைகள், கடல்கள், சமுத்திரங்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், தேவர்கள் மற்றும் சிறந்த புண்ணிய புருஷர்கள் ஆகியவை உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரது உடலுக்குள் அடங்கும் வரை வாமனர் வளர்ந்து கொண்டே போனாராம். வாமன தேவருக்கு பலி மகாராஜன் தானம் கொடுக்க விரும்பினார். ஆனால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பகவானின் உடலுக்குள் அடங்கிவிடும் விதத்தில் பகவான் தனது உடலை விரிவடையச் செய்து ஏற்கனவே அனைத்தும் அவரது உடலுக்குள் அடங்கிவிட்டது என்பதை பலி மகாராஜனுக்கு காட்டினார். அனைத்தும் தன்னுள் அடக்கம் என்பதை உணர்த்தினார். 6 ஐஸ்வர்யங்களால் நிரம்ப பெற்றவரான பகவானின் விஸ்வரூபத்தை அனைவருடனும் மகாபலிராஜனும் கண்டார். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அந்த உடலுக்குள் இருந்தது. அதன் பிறகு தேவேந்திரனின் ஆசனத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்த பலி மகாராஜனால் பகவானுடைய விஸ்வரூபத்தில் உள்ளங்கால்களில் இருக்கும் ரசாதளம் போன்ற கீழ் உலக அமைப்புகளை காண முடிந்தது. பகவானுடைய பாதங்களில் பூமியின் மேற்பரப்பையும் அவரது கணுக்கால்களில் அனைத்து மலைகளும் இருந்தன. அவரது முழங்கால்களில் பல்வேறு பறவைகளையும் அவரது தொடைகளில் பலவகைப்பட்ட காற்றுகளையும் அவர் கண்டார். பகவானுடைய ஆடைகளுக்கு அடியில் பலிமகாராஜன் மாலை சந்தியா காலத்தை கண்டார். பகவானுடைய அந்தரங்க உறுப்புகளில் பிரஜாபதிகளையும் இடையின் வட்டப்பகுதியில் பகவான் தமது அந்தரங்க சகாக்களுடன் இருப்பதையும் அவர் கண்டார். பகவானுடைய நாபியில் ஆகாசமும் அவரது இடையில் 7 சமுத்திரங்களும் அவரது திருமார்பில் அனைத்து நட்சத்திர கூட்டங்களும் இருப்பதை பலிமகாராஜன் கண்டார். எனது அருமை பரீட்சித்து மகாராஜனே, பகவானின் இதயத்திலே தர்மத்தையும் மனதில் சந்திரனையும் கழுத்தில் அனைத்து வேதங்களையும் ஒலி அலைகளையும் கரங்களில் தேவேந்திரனை தலைமையாக கொண்ட எல்லா தேவர்களையும் இரு செவிகளில் எல்லா திசைகளையும் தலையில் சொர்க்கலோகத்தையும் பகவானுடைய கேசங்களில் மேகங்களையும் நாசி துவாரங்களில் காற்றையும் கண்களில் சூரியனையும் வாயில் நெருப்பையும் பலிமகாராஜன் கண்டார்.
அவரது வார்த்தையிலிருந்து எல்லா வேத மந்திரங்களும் வந்தன. அவரது நாவில் வருண தேவனையும் அவரது புருவங்களில் பிரவிற்த்தி தர்மம் நிவிருத்தி தர்மம், அதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய தர்மம் பிரவிற்த்தி தர்மம், மோட்சம் அடைவதற்கான தர்மம் நிவிருத்தி தர்மம், பகவானுடைய இமைகளாக இரவும் பகலும் இருந்தது. அதாவது பகவான் கண் திறந்த வேளையில் பகலாகவும் கண்மூடிய வேளையில் இரவாகவும் இருந்தது. பகவானுடைய நெற்றியில் கோபமும் அவரது உதடுகளில் பேராசையும் இருந்தன. அவரது முதுகில் அதர்மமும் அவரது அற்புத செயல்களில் அல்லது ஒவ்வொரு அடிகளிலும் யாகங்களும் யஜ்ஞங்களும் இருந்தன. அவரது நிழலிலே யமதர்மன் இருந்தான். அவரது ரோமங்களிலே மூலிகைகளும் மருத்துவ பொருட்களும் இருந்தன. அவரது நாடிகளில் எல்லா நதிகளும், அவரது நகங்களில் எல்லாவித கற்களும், அவரது புத்தியில் பிரம்மதேவர், தேவர்கள் மற்றும் சிறந்த புண்ணிய புருஷர்கள் ஆகியோரும், மேலும் அவரது புலன்கள் மற்றும் முழு உடல் ஆகியவற்றில் அசையும் அசையாத ஜீவராசிகளும் இருந்தன. இவ்வாறாக பகவானின் பிரம்மாண்டமான உடலில் மகாபலி சக்கரவர்த்தி அனைத்தையும் கண்டார். தன்னுடைய இந்த திரிவிக்கிரம அவதாரத்தில் ஓர் அடியால் இந்த பூமி முழுவதுமே அளந்து பகவான் ஒவ்வொருவருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை பதித்தார். ஆண்டாள் நாச்சியார் பாடியது போல, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அனைத்தையும் தனது உடலுக்குள் அடக்கிக் கொண்டிருந்த பகவானின் விஸ்வரூபத்தை பலிமகாராஜனுடன் சேர்ந்து மற்ற அசுரர்களும் கண்டனர். அவனுடைய திருக்கரத்தில் சுதர்சன சக்கரத்தையும் அவர்கள் கண்டனர். அவரது வில்லின் பேரோசையையும் அவர்கள் கேட்டனர். மேகத்தை போன்ற ஓசை எழுப்பிய பாஞ்சஜன்யம் எனப்படும் பகவானின் சங்கு, கௌமோதகி எனப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த கதாயுதம், அழகான கேடயத்துடன் கூடிய வித்யாதரம் எனப்படும் உடைவாள், அம்பரா தூளிகளில் மிகச்சிறந்ததாகிய அட்சய சாயகம், இவை அனைத்தும் பகவானை துதிப்பதற்காக ஒன்றாக தோன்றின. பகவான் ஒரு பிரகாசமான கிரீடத்தையும் அழகான கவசங்களையும் மகரங்களைப் போல் மின்னும் குண்டலங்களையும் அணிந்திருந்தார். அவருடைய திருமார்பின் மீது ஸ்ரீவத்சம் எனப்படும் மருவும் அழகிய கௌஸ்துபமும் அணிந்திருந்தார். அழகிய மஞ்சள் நிற பட்டாடையை அணிந்திருந்தார். தேனீக்களால் சூழப்பட்டிருந்த ஒரு மலர் மாலையால் அவர் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். பரீட்சித்து ராஜனே, பகவானின் ஓரடியால் பூமியின் மேற்பரப்பு முழுவதையும் அளந்துவிட்டார். நம்மாழ்வார் பாசுரத்தில் கூறியிருப்பது போல், ஆழி எது சங்கும் வில்லும் எழ திசைவாழி எழத் தண்டும் வாளும் எழ அண்டம் மோழ எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாறே. திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்தபோது சக்கரம், சங்கு, வில் ஆகியவை முதலில் எழுந்தன. திசைகள் எல்லாவற்றினிடமிருந்தும் மங்களாசாசன சப்தங்கள் எழுந்தன. தண்டும் வாளும் அடுத்து எழுந்தன. அகண்டங்கள் பிறந்து குமிழ்கள் கிளம்பின. முடியும் பாதமும் ஒரு சேர எழுந்து என்னப்பன் திருவிக்கிரமன் உலகத்தை அளந்தான். பகவான் தமது இரண்டாவது அடியை வைத்து சொர்க்கலோகங்களையும் அளந்துவிட்டார். பகவானுடைய பாதம் உயர உயர விரிவடைந்து மகரலோகம், ஜனலோகம், தபோலோகம் மற்றும் சத்தியலோகம் ஆகிய உலகங்களுக்கு அப்பாலும் சென்று விட்டது. மூன்றாவது அடிக்கு அணு அளவு நிலம் கூட மீதம் இருக்கவில்லை. சத்தியலோகம் சென்ற பகவானது திருவடியை பிரம்மதேவர் எப்படி வழிபட்டார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 192 காண்போமா? நன்றி, வணக்கம்.